அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சர்வகுருபியோ நமக. இன்று மார்கழி 20வது நாள். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஓர் சோதி மணிமாடன் தோன்றுமோ நிதியா நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகள் ஓதுமோர் ஸ்ரீவில்லிபுத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமணித்தொக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் அம்பு. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்றைய பாசுரம். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலராய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலராய் செப்பென்ன மென்முல்லை செவ்வாய் திருமருங்குள் நப்பின்னை நங்காய் திரிவே துயிலராய் ஊக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். இப்பாசுரத்தில் திருமாலின் சிறந்த குணங்களில் ஒன்றை சொல்லப்படுகிறது. அதாவது பக்தர்கள் என்றால் பகவான் வலியை சென்று அருள் செய்வானாம். அதே தான் 33 அமரருக்கு முன் சென்று என்று பாடுகிறாள் ஆண்டாள். அதாவது தேவர்களுக்கு அசுரர்களால் எப்போதும் பயம்தான். அவர்கள் துயர்களை தீர்ப்பதற்காக அவன் முன்னே சென்று எல்லோரையும் அழித்து விடுவானாம். அவ்வாறு தான் பக்தர்களின் அபயக்குரல் கேட்டு நிருசிம்ம அவதாரம் எடுத்தான். ஹிரண்யகசிபுவை அழித்தான். முனிவர்களை துன்பம் கொடுத்து வந்த ராட்சசர்களையும் சீதாதேவியை அபகரித்து சென்ற ராவணனையும் அழித்தான். இந்த பாசுரத்தில் இவர்கள் 2 பேரும் நப்பின்னையும் கண்ணனும் எழாத காரணத்தினால் இருவர்களையும் சேர்த்து அவர்களுடைய குணாதிசயங்களை சொல்லி எழுப்புகிறார்களாம். அதாவது ஆசிரிய ரட்சணம் என்று சொல்லப்படுகிறது. கண்ணனுக்கு யமுனையில் திருமஞ்சனம் செய்ய வேண்டும், அதனால் அவளை நீ அனுப்பு. அப்போது திருமஞ்சனத்திற்கு வேண்டிய சங்கு ஆலவட்டம் போன்ற இத்தியாதிகளெல்லாம் தர வேண்டும். அப்படி என்று நப்பின்னையை வேண்டுகிறார்கள். மேலும் நப்பின்னையை நோக்கி நீயும் வந்து கண்ணனையும் தர வேண்டும், அதுதான் உக்கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை என்று பாடுகிறாள். அந்த திருமஞ்சன தீர்த்தத்தால் நாங்கள் ஸ்நானம் செய்ய வேண்டும். அவ்வாறு ஸ்நானம் செய்தால் எங்கள் பாவங்கள் நீங்கும். அதனால் கண்ணனை அனுப்புமாறு பிரார்த்திக்கிறார்கள். நாங்கள் கண்ணனோடே சேர்ந்து நீராட வேண்டும், அதனால் கண்ணனை அனுப்பு என்று பிரார்த்திக்கிறார்கள். நேரமாகிவிட்டால் நாங்கள் தரிக்க மாட்டோம். நீ கண்ணனை அனுப்புவதற்கு நேரம் எடுத்துக்கொண்டு விட்டால் அவ்வளவு நேரம் எங்களால் தரிக்க முடியாது, நாங்கள் இருப்போமோ இல்லையோ என்று புலம்புகிறார்கள். கண்ணனை துயிலெழுப்ப நப்பின்னையும் சம்மதிக்கிறாளாம். நப்பின்னை நங்காய் திரிவே துயிலாய் என்கிறாள். அதாவது திரிவே என்பது மகாலட்சுமி குறிக்கும். மகாலட்சுமி நீதான் புருஷகாரம் பண்ணி எங்களுக்காக பகவானிடம் சிபாரிசு பண்ண வேண்டும், அப்படி இல்லாமல் நீ தூங்கி கொண்டிருக்கிறாயே, அதனால் பகவானை எழுப்பிறாளாம். அதாவது பகவானும் பிராட்டியும் ஒன்றாக அணைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதாவது பகவான் பிராட்டி திருமேனி இருவரையும் திருமேனியும் அபராக்கிருதமானது, கர்மத்தினால் அது கிடையாது. ஸோ இந்த திருமேனியை தானிக்க வேண்டுமா, அதைத்தான் ஆச்சாரியர்களும் ஆழ்வார்களும் செய்து கொண்டு வந்தார்களாம், அவர்களுடைய மரபாக வைத்து கொண்டார்களாம். இவ்வாறு பிராட்டியும் பெருமாளையும் சேர்த்து தியானம் பண்ண வேண்டும், மனம் லயிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவ்வாறு பகவானுக்கே கைங்கரியம் பண்ணி கொண்டு பகவானை நினைத்து கொண்டிருந்த ஆச்சாரியர்கள் வைபவத்தை பார்க்கலாம். அவ்வாறு ஒரு ஆச்சாரிய வைபவத்தை பார்க்கலாம். அவர்தான் திருக்கச்சி நம்பிகள் என்று சொல்லப்படுகிற ஆச்சாரியர். இவர் ஆலவட்டம் பூக்களை தொடுத்து மாலையிடுவது போன்ற பகவத் கைங்கரியமே என்று இருந்து வந்தார். இவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம். 2 வருடங்கள் முன்னதாக நான் அடியேனே இந்த திருக்கச்சி நம்பியாருடைய வாழ்க்கையை இந்த வலைதளத்தில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இப்பொழுது ஆச்சாரியபரமாக சொல்லும்போது இவரை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்பது தலையாய கடமையாக தோன்றியது. இவர் சோபகிருத வருடம் மாசி மிருகசீஷ நட்சத்திரத்தில் கிபி 1004வது வருடம் சேனை முதலியார் அம்சமாக பூந்தமல்லியில் வைஷ்ய குலத்தில் அவதரித்தார். இவருடைய இயற்பெயர் பாகவ பிரியர் கஜேந்திரதாசர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இவர் திருவல்லிக்கேணி எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வந்தார். இவருடைய சகோதரர்கள் 4 பேர்கள் இருந்தார்கள். இவர்களுடைய தகப்பனார் பெரிய பணக்காரர் செல்வந்தர். அவரிடம் தன்னுடைய பாகத்தை கேட்டு அதை வாங்கி கொண்டு அந்த பாகத்தில் நந்தவனங்களெல்லாம் அமைத்து அதில் பூக்களை வளர்த்து அந்த பூக்களை எல்லாம் தொடுத்து மாலையாக பகவானுக்கு அர்ப்பணிப்பது, அதுதான் இவருடைய தலையாய கைங்கரியாகவும் கடமையாகவும் கொண்டார்.
அதனால் திருமணமும் செய்து கொள்ளவில்லை, பிரம்மச்சாரியாகவே இருந்தார். இவர் காஞ்சி வரதராஜ பெருமாளுக்கும் ஆலவட்ட கைங்கரியம் செய்து வந்தார். தினமும் பூந்தமல்லியிலிருந்து காஞ்சிபுரத்துக்கு நடந்தே செல்வாராம். அங்கு ஆலவட்ட கைங்கரியம் செய்து புஷ்ப கைங்கரியெல்லாம் செய்துவிட்டு வீடு திரும்புவாராம். ஸோ தேவ பெருமாளுக்கு மிக அந்தரங்கர். வரதன் இவருடன் நேரே பேசுவாராம். திருக்கச்சி நம்பி அவ்வாறு அவர் பெருமாளானவர் தினமும் என்ன நடக்கிறது, உலக விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிந்து கொள்வாராம் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக. திருக்கச்சி நம்பிகளோடு ராமானுஜருக்கும் பழக்கம் ஏற்பட்டது. அதனால் அவர் நம்பிகளிடம் வரதன் மூலமாக 6 விதமான உபதேசம் பெற்றார். அதன்படி பெரிய நம்பிகளை ஆசிரியத்து சங்கு சக்கர லாஞ்சிய பெற்றார். ஆளவந்தாருக்கு காட்டி கொடுத்து முதல்வன் என்று கடாட்சித்தார். அதாவது ஆளவந்தார் திருவங்கத்திலே பெருமாளுக்கு அந்தரங்கர திவ்யபிரபந்த சேவைகளையும் காலட்சேபமும் செவ்வனே நடத்தி வந்தார். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பியவர்களால் ஆராதிக்கப்பட்டு வந்த பவிஷ்யதாச்சாரியார் என்ற விக்கிரகத்தை பெற்றார். அந்த பவிஷ்யதாச்சாரியன் விக்கிரகத்தின் நிஜ உருவம் காஞ்சிபுரத்தில் வாழும் விளையாடுவார்தான் என்று உணர்ந்து அவரை சேவிக்க வந்தபொழுது திருக்கச்சி நம்பிகள் காட்டி கொடுக்க, அப்பொழுது இவர்தான் முதல்வன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ராமானுஜர் தன்னை சிஷ்யனாக ஏற்றுக்கொள்ள பிரார்த்தித்தார் திருக்கச்சி நம்பிகளிடம். அதனால் அவரிடம் நேரே தன்னை உஜ்ஜீவிக்க சிஷ்யராக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அதற்கு திருக்கச்சி நம்பிகள் ஏற்கவில்லை. ஒரு நாள் தன் இல்லத்தில் அமுதருள் வேண்டும் என்று பிரார்த்தித்தார். அவரும் ஏற்றுக்கொண்டு ராமானுஜர் இல்லத்திற்கு வருகை தந்தார். அப்பொழுது ராமானுஜர் இல்லை. அவர் பத்தினி தஞ்சமாம்பாள் தான் இருந்து அவருக்கு பரிமாறி அவரை அனுப்பிவிட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். வீடு திரும்பிய ராமானுஜர் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மிகவும் மனம் பரிதவித்தார். உடனே நம்பிகளிடம் ஓடி வந்து தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார். நம்பிகள் இளையாழ்வாரை சமாதானப்படுத்தினார். திருக்கச்சி நம்பிகளும் பெற்ற 6 வார்த்தைகள் என்னவென்றால், பகவானே பரம்பொருள், ஜீவாத்மா பரமாத்மா வேறுபாடு உண்டு, பிரபத்தியே முக்திக்கு சிறந்தது, அந்திம ஸ்மிருதி வேண்டியதில்லை, சரீர முடிவில் மோட்சம் உண்டு, பெரிய நம்பிகளையே ஆசிரியக்க வேண்டும் என்று சொன்னார். அவ்வாறே பெரிய நம்பிகளையே ஆச்சாரியனாக பெற்றார். இளையாழ்வார் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக அவருடைய உதவியை பெற்று திருவரங்கம் சென்று அங்கு வைஷ்ணவ மதத்தை ஏற்படுத்தி வைஷ்ணவத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீரங்கம் கோவிலெல்லாம் ஒழுங்கு செய்து கொண்டு வந்தார். அவ்வாறு அவர் ஸ்ரீரங்கத்தில் தங்கிவிட்டார். திருக்கச்சி நம்பிகள் பகவானுடன் பேசும் பாக்கியம் பெற்றதுனால அவருக்கு 7 விதமான உபதேசங்களை பெற்றாராம். கருட தியானம், இதன் மூலம் வேதங்களின் சாரங்களை தெரிந்து கொள்ளலாம். பாகவத சேஷத்துவம், பகவத் கைங்கரியத்தை விட பாகவத கைங்கரியம் மூலம் எளிதில் பெறலாம். ஸ்வப்பிரத்ன ஹானி, தன் முயற்சி மூலம் பகவத் கிருபையை அடைய முடியாது. பாரதந்திரம் என்னும் பகவத் கடாட்சியத்தின் மூலமே பகவத் கிருபையை பெற முடியும் அப்படிங்கிறார். அதாவது பகவானுக்கே அடிமை, அவன் இட்ட வழக்காக நாம் இருக்க வேண்டும். அப்போ வைஷ்ணவ சம புத்தி ஹானியாம், ஸ்ரீ வைஷ்ணவர்களை தனக்கு சமமாக எண்ணாது உயர்ந்தவர்களாக கருத வேண்டுமா. ஜாதி பேத அபச்சாரம், ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஜாதியை இட்டு உயர்வு தாழ்வு பார்த்தல் அபச்சாரமாகும். வைஷ்ணவ சகவாசம், நல்ல ஸ்ரீ வைஷ்ணவர்களை சகவாசம் வைத்து கொள்ள வேண்டும். வைஷ்ணவ ஜலபானம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்று ஸ்வீரிக்க வேண்டும் என்று 8 விதமான உபதேசத்தை பெற்றார் திருக்கச்சி நம்பிகள். திருக்கச்சி நம்பிகளுக்கு ஒரு சமயம் 7 வருட சனி பிடித்துவிட்டது. அது பற்றி நம்பிகள் தேவ பெருமாளிடம் முறையிட இந்த 7.5 நாழிகளாக குறைக்கப்பட்டதாம். அதாவது ஒரு சமயம் அவர் கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தபோது பெருமாளுடைய ரத்னமாலை காணாமல் போய்விட்டது. கோவில் பணியாளர்களிடம் விசாரித்தார். நம்பிகள் தான் எப்பொழுது பெருமாளும் கூடவே இருக்காரே, அவர் தான் எடுத்திருப்பார் என்று எல்லோரும் அவரை பிடித்து அரசு அதிகாரிகளை போய் சொல்லி சிறையில் அடைத்திடலாம். ஆனால் 7.5 நாழிகள் கழித்த பின் ரத்னமாலை மற்ற மாலைகளோடு அடியில் இருந்துதான். அது கண்டுபிடிக்கப்பட்டதா விடுவிக்கப்பட்டார். இவ்வாறு இந்த 7.5 வருட சனி என்பது 7.5 நாழிகளில் குறைக்கப்பட்டு அவருக்கு அந்த சனி பிடித்தல் என்ற அந்த நிகழ்ச்சி நடந்தது. அப்புறம் தேவ பெருமானை பேசிக்கும்போது தனக்கும் பரமபதம் வேணும்னு கேட்டாராம். அப்போ உனக்கெல்லாம் பரமபதம் கிடையாது, ஒரு ஆச்சாரியனை முன்னிட்டு தான் நீ கிடைக்க முடியும், ஆச்சாரியின் சம்பந்தம் இருக்க வேண்டும் என்று சொன்னாராம். நான் உனக்கு திருவாலவட்டம் வீசுகிறேனே,
அதற்காக நீ கொடுக்கக்கூடாதான்னு கேட்க அவர் வந்து அதற்கு தான் நான் பேசிவிட்டேனே, நீ வீசினாய் நான் பேசினேன் என்று பகவான் சொல்லிவிட்டாராம். அதுக்கப்புறம் அவர் திருக்கோஷ்டி நம்பியிடம் போய் இருந்து அவருக்கே தெரியாமல் ஒரு வண்டிக்காரனாக இருந்து அவரிடம் கைகரியம் செய்து அவருடைய சம்மதத்தை பெற்று திரும்பி வந்தார் என்று அவருடைய வாழ்க்கை சொல்லுகிறது. பிறகு யாதவ் பிரகாஷர் அவர் ராமானுஜருடைய ஆச்சாரியனாக இருந்தார். அவரை விட்டு பிரிந்து ராமானுஜர் பெரிய வைஷ்ணவ குலத்துக்கு ஆச்சாரியனாக ஆர்ந்த பிறகு யாதவ் பிரகாஷருக்கு என்ன பண்ணுறது எனக்கு தெரியவில்லை. அவருடைய தாயிடம் போய் சொன்னாராம். யாதவ் பிரகாஷரை போய் ராமானுஜரை ஒரு பிரதர்ஷனம் பண்ண சொல்லி அவருடைய சீடராக மாற சொன்னாராம். இவ்வளோ அவ்வாறே வந்து ராமானுஜரை பிரதர்ஷனம் பண்ணி அவருடைய சிஷ்யனாக அவர் யாதவ் பிரகாஷ் சந்நியாசம் பெற்றார். ராமானுஜர் உபதேசப்படி யதி தர்ம சமுச்சயம் என்ற நூலையும் எழுதி சன்னியாசிகளின் தர்மங்களை வரையறுத்தார் இந்த யாதவ் பிரகாஷர் என்பவர். அதற்கெல்லாம் காரணம் திருக்கட்சி நம்பிகள் தான். இவர் தேவராஜ அஷ்டகம் என்ற சோத்திரம் அளிச்செய்கிறார். 8 அற்புத ஸ்லோகங்கள். அவை சிஷ்யர்கள் சமாசயனத்தும் போது எல்லா ஆச்சாரியர்களும் சிஷ்யர்களுக்கு இப்பொழுது இன்றளவும் அது உபதேசிக்கப்பட்டு வருகிறதாம். திருக்கட்சி நம்பிகள் 55 ஆண்டுகள் வாழ்ந்த ஆளவந்தார் தொழில்களை நினைத்து கொண்டே திருநாடு எழுந்துள்ளினார். சில பெரியோர்கள் சொல்கிறார்கள் இவர் பிறந்த வருடம் 1009 சௌமிய வருஷம் என்றும் சிலர் கருதுகிறார்கள். இவ்வாறு இந்த திருக்கட்சி நம்பிகள் பகவத் கைங்கரியம் பாகவத் கைங்கரியமாக இருந்து கொண்டு வந்தார். அவருடைய வழியை பின்பற்றி நாமும் பகவானுக்கும் பாகவதர்களுக்கும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதே அவருடைய வாழ்க்கையை நமக்கு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட திருக்கட்சி நம்பிகளுடைய திருவடிகளை நாம் விழுந்து வணங்குவோம். வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.